பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். பூமியின் அரசை புது பாட்டால் பாடி புன்னகை பூத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். அவர் வரும் வேளை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் குருசை சுமந்த பரிசுத்தர் முன்னால் குருத்தோலை பிடித்திடுவோம். குருசை சுமந்த பரிசுத்தர் முன்பால் குருத்தோலை பிடித்திடுவோம். அங்கே கற்புள்ளா கரைபட கர்த்தரை பின்பற்றினோர் மீட்பின் கீதம் பாடுவோம். அங்கே கற்புள்ளா கரைபட கர்த்தரை பின்பற்றினோர் மீட்பின் கீதம் பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി
ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഹാഗാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, ഹാഗാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, മരുഭൂമിയിൽ നിന്നും ജീവജലം തന്നെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. മരുഭൂമിയിൽ നിന്നും ജീവജലം തന്നെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഏകനായി നിന്ദയായി പരദേശിയായി നാടും വീടും വിട്ടു ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, ഏകനായി നിന്ദയായി പരദേശിയായി നാടും വീടും വിട്ടു ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, സ്വന്ത നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാം എന്നുരച്ചനാഥനെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. സ്വന്ത നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാം എന്നുരച്ചനാഥനെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയും പൂർണ്ണമായി മാറിടും ദിനം വരും. കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയും പൂർണ്ണമായി മാറിടും ദിനം വരും. അന്നു പാടും ദൂതർ മധ്യേ ആർത്തുപാടും സുത്തരത്ത്. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. അന്ന് പാടും ദൂതർ മധ്യേ ആർത്തുപാടും സുത്തരത്ത്. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. அல்லேலூய அல்லேலூய அல்லேலூய. யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாயும் இருங்கள். அன்பானவர்களே, ஒரு தேவ மனிதர் ஒரு முறை ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தார். அந்த வீட்டில் ஒரு சிறுவன்
ஒரு மர குதிரையின் மேலே ஏறி இருந்து வேகமாக அவன் ஆடிக்கொண்டே இருந்தான். அந்த குதிரை வேகமாக செல்வது போலவும் அவன் அதில் சவாரி பண்ணுவது போலவும் தன்னைத்தானே கற்பனை பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் அந்த குதிரை சற்றுமே முன்னேறி செல்லவில்லை. அது இருந்த இடத்திலே தான் இருந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த தேவ ஊழியருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவருக்கு புரிந்தது. அந்த சிறுவன் குதிரையில் பறப்பது போலெல்லாம் அவன் பாவனை செய்து கொண்டான். ஆனால் அந்த குதிரை எந்த ஒரு அடி கூட அது முன்னேறி செல்லவில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு நம் சபைகளில் ஆராதனைகளில் பல அசைவுகளும் ஆரவாரங்களும் இருக்கிறது. ஆனால் அப்படி காணப்பட்டாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு வளர்ச்சியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. வேதத்தில் நாம் பார்க்கும்போது அன்பானவர்களே, கேயாசி அந்த எலிசா தீர்க்கதரிசியோடு அவன் கூடவே திரிந்தான். எங்கு அந்த எலிசா தீர்க்கதரிசி கடந்து சென்றாலும் அந்த எலிசா தீர்க்கதரிசியோடு அவன் ஊழியத்திற்கு கடந்து செல்வான். ஆனால் அந்த சூனேமியாளின் மகன் இறந்தபோது கூட அந்த சூனேமியாளின் மகனை உயிரோடு எழுப்பும்படி அந்த எலிசா தீர்க்கதரிசி கொடுத்த கோலை எடுத்துக்கொண்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற அந்த சூனேமியாளோட வீட்டுக்கு அவன் வேகமாக ஓடினான். இப்படி அவன் ஊழியத்திற்கு உதவியாக அங்கும் இங்கும் அவன் எங்கும் ஓடி திரிந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அவனுடைய எஜமானாகிய அந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய எண்ணங்களைப் போல் இருக்கவில்லை. அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் மாய்மாலமாகவே காணப்பட்டது. அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான ஒரு செயலாகவே காணப்பட்டது. ஆகவே அவன் பொருளாசையை பின்பற்றி போய் அவன் குஷ்டரோகியாக மாறிவிட்டான். அன்பானவர்களே, அதே போலத்தான் ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்து வந்த ஏலியின் பிள்ளைகளும் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் பலியிடக்கூடிய முறைகளையும் அவர்கள் ஆசாரிய ஊழிய முறைமைகளை எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் நன்றாக அறிந்திருக்கவில்லை. தேவனை மெய்யாக அவர்கள் அறிந்திருந்தார்களானால் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியங்களை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அநியாயமாய் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செத்து போனார்கள். அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய ஆலயங்களில் சரீர பிரகாரமான சில வேலைகளை நாம் செய்யலாம், சில உதவிகளை நாம் ஊழியக்காரர்களுக்கு செய்து கொடுக்கலாம். ஆனால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தாது. தேவனோடு கூட உள்ள நம்முடைய ஒரு தனிப்பட்ட உறவு, நம்முடைய தனிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வேத வாசிப்பு, இதெல்லாம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்ல முடியும். ஒரு திருவிழாவில் ஒருவர் 2 கயர்களுக்கிடையே கட்டப்பட்டிருந்த ஒரு கயரில் நடக்க தொடங்கினார். அப்பொழுது அவர் சமனான ஒரு குச்சியை சமன் செய்து தன்னுடைய தோளில் வைத்து கொண்டு தன்னுடைய பிள்ளையை தூக்கி அந்த தோளில் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார். அது எல்லாருமே அதை ஒரு பதற்றத்தோடு ஒரு பயத்தோடு அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 2வது கோபுரத்தை அடைந்த உடனே அவர்கள் மிகுந்த கைத்தட்டி அவருக்கு ஆரவாரம் செய்தார்கள். அவர் அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார், நான் இப்போது இந்த பக்கத்தில் இருந்த 2வது கூடாரத்திலிருந்து முதல் கூடாரத்துக்கு அந்த கயிறு வழியாக நடக்க முடியும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார். அப்பொழுது நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒரே குரலில் எல்லாரும் சொன்னார்கள். அப்பொழுது சரி, இப்போது உங்களுடைய யாராவது ஒருவருடைய குழந்தையை என்னுடைய தோளில் உட்கார வைக்க முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது எல்லாருமே அமைதியாகிவிட்டார்கள். அங்கு மிகுந்த ஒரு அமைதி நிலவியது. அன்பானவர்களே, அதே போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது எடுத்துக்கொண்டால் நாம் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கைத்தட்டுகிறவர்களாக நாம் இருக்கிறோமே தவிர நாம் மெய்யாக நாம் தேவனை தேடாதவர்களாகவே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்பதில்லை. நாம் ஏனோதானோ என்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். நமக்கு முழு ரட்சிப்பையும் முழு
பாதுகாப்பையும் கொடுக்கிற தேவனிடத்தில் நாம் சரணடைவோமானால் அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி நம்ம எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிற எல்லா விதமான பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் அவர் நம்மை விலக்கி பாதுகாக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாக காணப்படுகிறார். அன்பானவர்களே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனோடு உள்ள ஆழ்ந்த உறவும் வாஞ்சையும் மட்டுமே நாம் தேர்ந்தவர்களாக நம்மை நிறுத்தும். வெறும் சரீர முயற்சி வெறும் அற்ப பிரயோஜனம் உள்ளது. நம்ம வெறும் வீண்போக்கான காரியங்களில் மட்டும் நாம் தலையிடாமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆழமாய் செயல்படுவோமானால் அதுவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகுந்த வளர்ச்சியை கொண்டு வரும். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 2 சொல்லுகிறது, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு தராசு போன்றது. தேவன் தம்முடைய கரங்களில் நம்மை நிறுத்து பார்க்கிறவர் என்பதை நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் கற்பனை செய்யும் போது தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் உணர முடியும். ஆகவே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து தேவ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. அலகை சாதித்தின் மீது வலை வீசினாலும் அஞ்சாதே இயேசு பாரன் தஞ்சம் வீடமே,